பாக்குறேன். மூடுவாயே வேணாம் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றதுனா கேக்குறது. வேணாம் மூடுவாயே. இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். டேய் கூடப்பானா அடே கருணாகா, கேமி குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் ஒரு வார்த்தை நீதிமன்றத்தில் கூறினானே, அதை செவிகுறித்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். குடிக்காதடா குடிக்காதடா எவ்வளவோ வாட்டி சரி, அதில் என்ன குற்றம் கண்டுபிடித்தார்? அது உனக்கு குற்றமா தெரியலையா? அது உனக்கு குற்றமா தெரியலையாடா? இந்நாட்டு அமைச்சர் தடுமாற்றம்டா. ஒரு பையன் அவனுக்கு. உங்களை வளர்த்தது இந்நாட்டு அமைச்சர். மூன்ற பையன் யாரு? இந்த வேலைக்காரன் நாய் இவனாடா? வேலைக்காரன் நாய் இவன் எங்களை வளர்த்தான் சொல்றீங்க. இப்பொழுதுதான் இவனுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். என்ன பெருமை? யாரு இவன் எப்பேற்பட்டவன், இதற்கு முன்பதாக இவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தானே, இவனோட பெருமையை நான் எடுத்து சொல்ல போறேன். கை நீட்டி பேசுறேன். பிள்ளக்காய் என்று மீன் விபரீதம். யாருக்கிட்ட கை நீட்டி பேசுறேன்? யாருக்கிட்ட? கைய உடைச்சிருவேன். கொல்ல பையா, கையை நீட்டுறா, கையை உடைக்கிறேன். காலை நீட்டினா நீட்டு ஒண்ணு எங்களுக்கே தெரியாது. நீட்டு நீட்டு அங்கே போய் நீட்டு. எப்படி எப்படி சந்திரமுக்கிய இவன் யாரு? இவன் இந்த பொறம்போக்கு பையன். இந்த வாங்கி சொன்ன விளவரசி மூன்ற பையன் செத்துலாண்டா பாடணும். பாக வழி இல்லாமல் வடநாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். அது வச்சுமா நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர். இவனுக்கு என்ன தகுதி தராதர நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா? அப்படியே தவறு செய்திருந்தா இந்நாட்டு மன்னர் கேட்கட்டும், இந்நாட்டு மகாராணி கேட்கட்டும், ஒரு சின்ன பொண்ணு இந்நாட்டு இளவரசி உனக்கு கேட்க உரிமை இருக்கிறது. இதெல்லாம் கேட்க உனக்கு உரிமை இருக்கா? நீ ஏன் வேலைக்கார நாயே, நீ என்கிட்ட எதிர்த்து பேசலாமாடா? நான் வா என்ற வரக்கூடிய போன்ற போகக்கூடிய போகக்கூடியவன்டா. போக்கவா போக்க வேலைக்கார நாய சிங்கத்தை சினம் கொண்டு சிலப்புறேன். நாங்க பெரிய எதோ கூட்டு நாட்டு மன்னரின் மகள் இந்நாட்டுக்கே இளவரசி. நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளை எனக்கு உண்டு. இவன் வேலைக்கார நாய், இவருக்கு உரிமை என்ன எடுத்து பேசுறான்? இளவரசி சொல்வதற்கு எங்களை பகைத்தவர் இந்த நாட்டிலே வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. தெரியாம பேசுறேன். அரமன் நீ அரமட்டெல்லாம் முழு மெட்டல். வேலைக்கார நாய ஒழுங்க வைங்க. ஊர்ல குடலாம் ஒழுங்க வை. வாடா வாடா இங்க. வாடா இங்க. அந்த நாற்காலி என்ன பண்றான்னு பாக்கலாம். பாக்கலாம் கம்முன்னு
முடியும் போது முடியும். ஏய் முன்னவா அப்படி. ஏய் சிக் முன்னவா. ஏதோ வேற என்னடா கீழே தலை போடுற? ஆம்பளைன்னு நாங்க நின்னுங்கன்னு இருக்கிறோம். ஒன்றரை ஆம்பளை நின்னுங்கிறோம். ஒரு ஆம்பளை யாரு அறாவது நல்லா இவன் ஒரு ஆம்பளை நீ அறாம்பளை. ஆமாண்டா. ஏய் இங்க பாருடா. அதாவது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து காட்டண்டா. அதாவது நான் காலால் வருகிறேன். எப்படி பேசுகிறாள் பேசக்கூட பார்த்தேன். காலை தூக்கி போட்டாங்க பாரு. சிவப்பு கலர் சட்டி நான் என்ன ஆணு பார்க்கிற பார்த்தாயா? என்னடா வாய முறை டால்டா பேச போறாங்க. அதாவது நான் காலால் கிளீனா சட்டி நான் கிளீனா பார்த்தேன். முன்னவா வாடா அப்படியே. ஏய் சிக் முன்னவா இங்க வாடா இங்க. டேய் அதாவது நான் காலால் விடையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் ஒருவேளை அபோரி கலையா சொன்னார். என்ன வார்த்தை வரைக்கும் நான் பார்த்தாயா? ரத்த கொதிப்பேன் ரத்த கொதிப்பா செத்து விடா. ஒரே போயிடுவேன் மேல சங்கு ஊதிடுவாங்க உனக்கு. மூஞ்ச பாரு ரத்த கொதிப்பா. வாங்க. ஆமா என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவி போட்ட காலத்தான். அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கிறதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சர் உடைய கடமை அல்லவா? ஆனா அந்த புறம்போக்கு இருக்கிறானே லக்காடி பையன், இந்த புத்திகார பையன், இந்த தெரு பொருட்கள பையன் என்னடா செய்யறான்? பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். சந்தேகப்படுற மாதிரி கிடையாது. நாங்க எப்பொழுதே ஆபரேஷன் பண்ணி இல்லை என்றால் எங்க செக் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இவன் யாருடா? இவன் எப்பேர் மட்டும் இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடுத்துட்டு செத்து போய் அவனை கேட்ட வார்த்தை உன்னை கேட்டுதான் நினைச்சிருப்பேன். 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடுத்துட்டு செத்து போயிருப்பேன். எந்த அறிவாளி சொன்னா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு? ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா அவன் பெருமை நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல நல்லவா? நாட்டு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ அந்த எச்சையில அதாவது வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ வேலை செஞ்சுட்டு வர வாழையடி வாழையாக
இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறேன். உண்மைதான். வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார். அம்மா வண்ட எங்க அப்பா முன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர. வாங்க வாடாங்க. எந்த வேலைங்க விளக்கமா சொல்றேன்? அரசாங்க வேலை. வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இந்த அரசாங்களே வேலை செய்து வருகிறோம். ரொம்ப சந்தோஷம். அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சயலை. நாய்க்கு மரியாதை கொடுக்காதுன்னு சொன்னேன். வெறும் எச்சயலை. அது வேற நாய் தான் அது. ஆனா நீ ஒரு நாள் கிடையாது. சிங்கத்தை பார்த்து என்ன பார்த்து குறிவிட்டான். ஏண்டா தேவையில்ல ஓடி விழுந்து எடுத்து விட்டு இல்லை என்றால் நடப்பதே வேறு ஜாக்கிரதை. பண்ண முடியாது. அப்பா நான் வயிறு வீங்க வச்சுட்டு போறேன். இப்பொழுது கூறுகின்றேன். அது செவகுடத்து கேட்கவிட்டு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் சூத்துகையுமா சனியா சகட வட்டாச பாலு ஐயா வாய் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது நான் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தகுந்தது. சிங்கத்தை பத்தி என்ன பார்த்து போயினா வகையாளி குடும்பத்தை ஒரு கொல்லத்தை எழுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த விட்டு தாலி அறுத்தா தாலி அறுத்த இந்நாட்டு இளவரசி